கேபாப் ஆடிஷன் வரும்போது வந்து எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக இருக்குன்றதுல வந்து சில கன்ஃபியூஷன் வரும். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பெஸ்ட்டான கம்பெனின்னு சொல்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு வேரியஸான ஃபேக்டர்ஸ் வரும். லைக் வந்து கம்பெனியோட ரெப்யூட்டேஷன், அப்புறம் ட்ரைனிங் சிஸ்டம், அப்புறம் ஆர்டிஸ்டோட டெவலப்மெண்ட், அப்புறம் குளோபல் ரீச். ஆடிஷனுக்கு வந்து டாப் 5 பெஸ்ட் கம்பெனிஸ் பற்றி பார்ப்போம். டாப் 5ல இருக்கிறது வந்து கியூப் என்டர்டைன்மெண்ட். கியூப் என்டர்டைன்மெண்ட் வந்து ஜிஆர்டியில் டெபியூட் பண்ணதுக்கப்புறம் 4 to 5 இயர்ஸாகவே வந்து ஒரு பிக்கஸ்ட் கம்பெனியாக தான் வந்து இருக்குது. கியூப் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து லாஸ்ட் இயர் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 1 lakh பீப்புள்ஸ் வந்து ஆடிஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நியர்லி 1000 பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து அவங்களோட லைவ் ஆடிஷனில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே 1000 பீப்புள்ஸ் வந்து நியர்லி செலக்டாக இருந்தால் கூட வந்து அவங்க கம்பெனிக்கு சூட் ஆகிற பீப்புள்ஸ் வந்து லெஸ் தென் 100 பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க ட்ரெயினிஸாகவே வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ட்ரெயினியாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 90% வந்து சான்சஸ் இருக்குது உங்களை டெபியூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த கம்பெனியோட ட்ரெயினிஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து லிமிட்டடாக தான் வந்து இருக்காங்க. ட்ரெயினிஸ் வந்து ட்ரீட் பண்ணுற விதம் வந்து மிக்ஸ்டு ரெப்யூட்டேஷனாக இருக்கிறது தான் வந்து சில ஃபார்மர் ட்ரெயினிஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. சில ஃபார்மர் ட்ரெயினிஸ்லாம் வந்து அவங்க கம்பெனி வந்து நிறையவே வந்து ஃப்ரீடம் தரதாகவும் நிறைய சப்போர்ட் பண்ணுறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைட் ஆஃப் ட்ரெயினிஸ் வந்து வேரியஸான ரீசனால வந்து கம்பெனியை விட்டு அவங்க வந்து லெஃப்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கடைசி டெபியூட் லைனில் இல்லாதனாலையும் வந்து கம்பெனியை விட்டே அவங்க வந்து லெஃப்ட் ஆகுறாங்க. நார்மலாக வந்து கியூப் என்டர்டைன்மெண்ட்டில் உள்ள ஐடல்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கன்னா ஜிஐடல் மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாம் கூட வந்து அவங்க ஏர்ன் பண்ணுற மணி வந்து $40,000 வந்து $1,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். டாப் 4ல வந்து JYP என்டர்டைன்மெண்ட் வந்து இருக்குது. JYP என்டர்டைன்மெண்ட் வந்து டெபியூட் பண்ண குரூப்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்காங்க. லைக் வந்து ட்வைஸ், ஸ்ட்ரே கிட்ஸ், இட்ஸி இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் ஆஃப் த குரூப் வந்து பாப்புலராக தான் வந்து இருக்காங்க. JYP என்டர்டைன்மெண்ட்டில் வந்து நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் வந்து அவங்க ட்ரைனிங் பீரியட்லாம் வந்து ரொம்பவே வந்து ஷார்ட்டாக இருக்குது. லைக் வந்து 2 to 4 இயர்ஸ்லேயே வந்து அவங்க ட்ரைனிங் பீரியட்லாம் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்து உங்களை வந்து அவங்க டெபியூட் பண்ணிடுவாங்க. JYP என்டர்டைன்மெண்ட் வந்து ரெகுலராக வந்து அவங்க கம்பேக் வந்து தருவாங்க, நிறைய ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அப்புறம் குரூப் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறையவே இருக்கனால வந்து நிறைய பாப்புலாரிட்டி வந்து கிடைக்கும் குரூப்புக்கு. கம்பெனி வந்து அவங்க ஐடல்ஸை வந்து ஓன் சாங் ரைட்டிங் அப்புறம் கம்போசிங்கை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா ஐடல்ஸ்க்கு வந்து இது நிறைய கிரியேட்டிவிட்டிஸையும் ஐடியாஸையும் வந்து தரதுனால. JYPயோட ட்ராபேக் என்னன்னா வந்து ட்ரெயினிஸ்க்கு வந்து நிறையவே வந்து காம்படிஷன் இருக்கும். லைக் வந்து ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஐடல்ஸ்க்கு வந்து சோலோ சாங்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். JYP வந்து இயர்லி வந்து எவ்வளோ வந்து ஆடிஷன் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்றதை வந்து ரொம்பவே வந்து ப்ரைவேட்டாக வந்து வச்சுருக்காங்க. பட் வந்து ஒரு கெஸ்ட்டில் வந்து ஒரு 1 lakh-லேருந்து 2 lakh வரைக்கும் வந்து ஆடிஷன் வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. JYPயோட வந்து ட்ரெயினிங் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரெயினிஸால் வந்து மைண்ட் ஃப்ரீயாக வந்து பேச முடியாதான். ஈவன் JYP ஐடல்ஸ்க்கு கூட வந்து மைண்ட் ஃப்ரீயாக வந்து பேச முடியாதான். ஓவரால் வந்து JYPயில் வந்து நீங்கள் ட்ரெயினியாக போயிட்டீங்கன்னா 20-30% இருக்குது நீங்கள் டெபியூட் பண்ணுறதுக்கு. டாப் 3ல இருக்கிறது வந்து YG என்டர்டைன்மெண்ட். YG என்டர்டைன்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னா வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் சிங்கிங் அப்புறம் டான்சிங், ராப்பிங் எல்லாம் சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சீனியர்ஸோட கான்சர்ட் டிக்கெட்ஸ்லாம் வந்து நமக்கு தருவாங்க. அப்புறம் DIY ஆக்டிவிட்டீஸும் பண்ண விடுவாங்க. 43 கண்ட்ரீஸ்லேருந்து வந்து 2 lakh பீப்புள்ஸ் வந்து ஆடிஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. YG என்டர்டைன்மெண்ட்ல வந்து ட்ரெயினியாக வந்து செலக்ட் ஆகிறது வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. 0.001% வந்து தான் சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் மட்டும் ஐடலாக மட்டும் போயிட்டீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் வந்து 100% வந்து இருக்குது. ஏன்னா YG என்டர்டைன்மெண்ட்டில் உள்ள எல்லா கேபாப் குரூப்புமே வந்து பாப்புலரான குரூப். லைக் வந்து பிளாக்பிங்க், பேபி மான்ஸ்டர், அப்புறம் 2NE1 எல்லா குரூப்புமே வந்து ரொம்பவே வந்து பாப்புலராக இருக்குது. YG என்டர்டைன்மெண்ட்டோட ட்ராபேக் என்னன்னா உங்கள் குரூப்பை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக வந்து டெபியூட் பண்ணுறது தான். டாப் 2ல இருக்கிறது வந்து SM என்டர்டைன்மெண்ட். 11 கண்ட்ரீஸில் வந்து 1 lakh பீப்புள் வந்து SM என்டர்டைன்மெண்ட்டில் வந்து ஆடிஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. SM என்டர்டைன்மெண்ட்ல வந்து ட்ரெயினியாக போகிறதும் வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது 0.001% வந்து தான் சான்சஸ் வந்து இருக்குது. SM வந்து நியர்லி வந்து 1000 ட்ரெயினிஸை மட்டும் தான் வந்து இயருக்கு வந்து எடுக்கிறாங்க. அதுலேயும் 20-40% மட்டும் தான் வந்து டெபியூட் பண்ணுறாங்க. அவங்க குரூப்பில் வந்து டெபியூட் ஆகிறதுக்கு வந்து 2 to 3% வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அவங்களோட ட்ரெயினிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹார்ஷாக இருக்குமா. வந்து சண்டேஸ் மட்டும் தான் லீவ் கிடைக்குமா. 12 hours வந்து ஈச் டே வந்து ஒர்க் பண்ணணுமா. டாப் 1ல இருக்கிறது வந்து ஹைப் என்டர்டைன்மெண்ட். ஹைப்ல வந்து நியர்லி வந்து 1500 ட்ரெயினிஸ் வந்து இருக்காங்களாம். ஹைப்ல ட்ரெயினியாக போகிறதுக்கு வந்து 10-20% வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஹைப்ல உள்ள ட்ரெயினிஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்ப்போம். அவங்கள வந்து நிறையவே அந்த மென்டல் ஹெல்த்தில் வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சில சோஷியல் மீடியாஸில் வந்து உங்களை இன்வால்வ் பண்ண பார்ப்பாங்க. லைக் வந்து டிக்டாக், ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரி ட்ரெயினிஸ் வந்து டெபியூட் ஆகிறதுக்கு வந்து 40-50% வந்து சான்சஸ் வந்து இருக்குது.